வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு கோட்பாட்டை கூர்மைப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு கோட்பாடு என்ன? பாகிஸ்தானுக்கு அதன் பயங்கரவாத ஆதரவாளர்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்துவது அல்லது பாகிஸ்தான் நிர்மூலமாக்குவதை எதிர்கொள்வது, இந்த இரண்டு தேர்வுகள் மட்டுமே பாகிஸ்தானுக்கு உள்ளது என்று கூறினார். பாகிஸ்தானின் முக்கியமான விமானப்படை தளங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான சேதம் இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்தியாவிற்கு எதிரான தீய நோக்கங்களை வளர்ப்பது ஒரே ஒரு விளைவை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதை பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு விளைவு அவர்களின் அழிவு. பாகிஸ்தானால் குறிவைக்கப்பட்ட முக்கியமான தளங்களில் ஒன்றான ஆடம்பூர் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படை IAF ராணுவம் மற்றும் BSF துருப்புக்களுடன் உரையாற்றிய பிரதமர் மோடி, பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான் ஆட்சியை ராணுவ பழிவாங்கலுக்கான சட்டபூர்வமான இலக்காக இந்தியா கருதும் என்றும் கூறினார். இது பாகிஸ்தானின் ராணுவ இலக்குகள் இந்திய படைகளால் தொடர்ந்தும் தாக்கப்படுவதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்லது ராணுவ தவறுக்கும் இந்தியா கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்றும் ஏற்கனவே இந்தியா கூறியுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு மிக மோசமான அழிவுக்கான பாதையை திறந்து வைத்துள்ளது. காரணம், பாகிஸ்தானால் ஏற்கனவே இந்தியாவுக்குள் ஊடுருவ விடப்பட்ட தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் உள்ளார்கள். இவர்கள் பாகிஸ்தான் உளவுத்துறை ISIயின் உத்தரவு இல்லாமல் தாமே சுயமாக தாக்குதல் முயற்சிகளில் ஈடுபடலாம். அப்படி நடந்தால் இந்திய படைகளால் பாகிஸ்தானுக்கு உள்ளே பாகிஸ்தானின் ராணுவ இலக்குகள் மீண்டும் தாக்கப்படலாம். பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு மிக பலவீனமானது என்பது ஏற்கனவே நிரூபணமாகிவிட்டது. பலமான வான் பாதுகாப்பு பாகிஸ்தானுக்குள்ளே இருந்திருந்தால் இந்திய ஏவுகணைகளால் பாகிஸ்தான் விமான தளங்களுக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்காது. மறுபக்கத்தில் இந்திய வான் பாதுகாப்பு மிக பலமாக உள்ளது. பாகிஸ்தானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களால் பாகிஸ்தானியர்கள் எதிர்பார்த்த சேதத்தை ஏற்படுத்த முடியவில்லை. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நிம்மதியாக சுவாசிக்க எந்த இடமும் இல்லை என்று குறிப்பிட்டார் மோடி. அத்துடன் ஆபரேஷன் சிந்தூர் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத தாக்குதல் அல்லது ராணுவ தவறான சாகசத்திற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இந்தியா கூறியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் வெற்றிகரமான தாக்குதல்கள் பயங்கரவாத குழுக்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் பாதுகாப்பு குடையின் கீழ் செயல்பட்டாலும் அவை தாக்கப்படலாம் என்ற அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஏற்கனவே 2 பதிலடிகளை பாகிஸ்தானுக்குள் கொடுத்துள்ளது. 2016ஆம் ஆண்டு சர்ஜிக்கல் தாக்குதல்கள் மற்றும் 2019ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்குள் இந்திய வான்வழி தாக்குதல்கள் ஆகியவற்றின் போது நாம் அதை கண்டோம். இப்போது ஆபரேஷன் சிந்தூர் என்பது புதிய இயல்பு என்கிறது இந்தியா. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் என்பது முடிவல்ல, ஒரு ஆரம்பம். இந்திய பிரதமர் மோடி கூறிய போது, நாங்கள் இப்போது 3 விஷயங்களை முடிவு செய்துள்ளோம். முதலாவதாக, எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் இந்தியா பதிலடி கொடுக்கும். அத்துடன் அது ஒருதலைபட்சமாக அதன் எதிர்வினையின் விதத்தையும் அதன் நேரத்தையும் தீர்மானிக்கும். இரண்டாவதாக, இந்தியா அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது. மூன்றாவதாக, பயங்கரவாத குழுக்களின் தலைவர்களுக்கும் அவர்களை ஆதரிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் இந்தியா வேறுபாட்டை காட்டாது என்று வலியுறுத்தினார். சரி, பாகிஸ்தானுக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய தாக்குதலின் உக்கிரம் தாங்க முடியாமல் போர் நிறுத்தத்திற்கு போன் பண்ணியது. அப்படியானால் பாகிஸ்தான் இனி தீவிரவாத நிழலில் இருந்து விலகி இந்தியாவின் சாதகமான அமைதி நாடாக மாறுமா? அப்படி நடக்காது என்பது வரலாறு. ஆனால் பாகிஸ்தான் அப்படியொன்றும் பொருளாதார ரீதியில் உச்சத்தில் உள்ள நாடு அல்ல. பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுடன் தொடர் மோதலை விரும்புகிறார்களா? ஒரு பைத்தியக்கார பாகிஸ்தான் ஜெனரலை தவிர இந்தியாவை போரில் மும்முரமாக வைத்திருக்க விரும்புபவர் யார்? அந்த ஆள் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர். ஆனால் அதே ஆள்தான் இந்திய தாக்குதலின் உக்கிரம் தாங்காமல் அமெரிக்காவிடம் உதவி கேட்கக்கூடிய நபர். அவர் அமெரிக்காவிடம் கேட்ட உதவி இந்தியாவின் போர் நிறுத்தம். உலக சமாதானத்திற்காக அவதாரம் எடுத்த அவதார நாயகன் ட்ரம்ப் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்த எடுத்த முயற்சி இப்போது சிரிப்பாக சிரிக்கிறது. இந்தியாவை இப்போது பகிரங்கமாக இந்த ஆள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தால் இந்த ஆள் சொல்வது முழுப்பு என்று அறிவித்து விட்டது. பல வரலாற்று ஆசிரியர்கள் மேற்கத்திய நாடுகள் பாகிஸ்தானை ஒரு இடையக நாடாக உருவாக்க பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து பிரித்ததாக நம்புகிறார்கள். நாம் குறிப்பிடுவது பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு இந்தியா பற்றி. ஆனால் இறுதியில் அந்த முயற்சி ஒரு முட்டாள்தனமான பாகிஸ்தானி அரசை உருவாக்கியதாக இப்போது கூறுகிறார்கள். இதுவரை பாகிஸ்தானின் ஆயுதப்படைகளின் தளபதி ஜெனரல் அசீம் முனீர் இந்தியாவை ஒரு மோதலுக்கு இழுத்து பின்னர் அதை மேலும் அதிகரித்ததற்கு பெருமை பெற்றார் அல்லது குற்றம் சாட்டப்பட்டார். முனீரிடம் நிச்சயமாக இந்தியாவுடன் மோதலுக்கான அரிப்புக்கான காரணங்கள் இருந்தன. அவரது முன்னோடிகளில் சிலரை போரல்லாமல் முனீர் இந்தியாவை ஒரு சித்தாந்த மற்றும் புவிசார் அரசியல் போட்டியாளராக காணும் ஒரு மரபு வழி சித்தாந்தத்தால் பலப்படுத்தப்பட்ட ஜிகாதி மனநிலையை கொண்டிருக்கும் நபர்.
இந்தியாவை ஒரு இந்து தேசமாக காணும் அவரது இடைக்கால உளவியலுடன் கூடுதலாக அதற்கு எதிராக ஒரு ஜிகாதி நடவடிக்கை மேற்கொள்ள விரும்புகிறார். ஆனால் அவர் அதை பாகிஸ்தான் ராணுவ சீருடையில் செய்ய விரும்பவில்லை. அவருக்கு நெருக்கமான ஜிகாதிகளை வைத்து செய்ய விரும்புகிறார். ஆனால் முனீருக்கு பொதுமக்கள் மத்தியில் பேராதரவு கிடையாது. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் மீதான பலூச் இயக்கத்தின் சமீபகால தாக்குதல் மற்றும் ஹைபர் பக்துன்வா மீதான தலிபானிய நிழல் ஆகியவை முனீரை ஒரு பலவீனமான தலைவராக சித்தரித்துள்ளன. முனீர் தனது பிம்பத்தை வலுப்படுத்தவும் தனது சொந்த தோல்விகளில் இருந்து திசை திருப்பவும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை பச்சை கொடி காட்டி இந்தியா மீது மோதலை திணித்திருக்கலாம். ஆனால் இந்த மேட்டுக்குடி முல்லா வகை ஜெனரலை தவிர வேறு யார் இந்தியாவை மோதலில் ஈடுபடுத்துவதில் ஆர்வம் காட்ட முடியும்? பகல்காம் தாக்குதலும் அதன் பின்விளைவுகளும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய அளவிலான சதியின் ஒரு பகுதியாக இருக்க முடியுமா? அந்த கேள்விகளுக்கான பதிலில் தான் அடுத்து வரும் நாட்களில் இந்திய பாகிஸ்தான் போர் இருக்க போகிறது.